வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன நடக்குதுன்னா, பத்மா நேரா ரகுராம கூட்டிட்டு போயிட்டு தனா நம்ம கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறத காமிக்கிறாங்க. இத பார்த்ததோட ரகுராம் ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களாண்ணா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயாவும் ஜானகி அண்ணியும் தான். கண்டதையும் சொல்லி தனாவோட மனசை மாத்திட்டாங்க. பாவம் தனா இது தெரியாம அந்த கொலகாரன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போல. அண்ணா, அவ தப்பான வழியில போனா அவளுக்கு நல்ல வழியை காமிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானண்ணா. இங்க பாருங்க, நீங்க தான் எப்படியாவது தனாவோட வாழ்க்கையை காப்பாத்தணும். அண்ணி கண்டிப்பா இத ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்துல உள்ளவங்க. தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இனிமே அவங்கள பிரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா நம்ம அப்படியே நினைக்க முடியுமா? நம்ம மட்டும் தனாவை கதிர் கூட சேர்த்து வச்சோம்னா நாளை பின்ன கண்டிப்பா கார்த்திய கொலை பண்ணதுக்கு கதிரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தனாவோட வாழ்க்கை தானே நடுத்தருவுல நிக்கணும். இத பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? அண்ணா, நீங்க தான் தனாவுக்கு நல்ல முடிவா எடுக்கணும். இதுக்கு மேலேயும் நீங்க தனாவை விட்டா கண்டிப்பா தனா அவ தலையெடுத்து அப்படின்னு கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா. நீங்க தானா எப்படியாவது தனாவோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரகுராம் தனாவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம பொண்ணா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப பத்மா ரகுராம் கிட்ட, அண்ணா, அன்னைக்கு கோவில்ல காசு வெட்டி போடணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சட்டப்படி விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. அதை பத்தி இப்ப கொஞ்சம் கூட யோசனையே இல்லையாண்ணா? நீங்க பாருங்க, தனா ரொம்ப இன்னசென்ட். அவளை நல்லா ஏமாத்திடுவாங்க. நீங்க தான் எப்படியாவது சீக்கிரம் தனாவுக்கும் அந்த கதருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். வேற ஏதாவது ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம பத்மா நேரா தனாவை பார்த்துக்கிட்டு, ஏ தனா, அந்த கொலகாரன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டியா? இங்க பாரு, உன்னை கண்டிப்பா அவன் கூட சேர்ந்து வாழ வைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம பத்மா நம்ம தனாவை பார்த்து சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு, என்னாலதான் நீ அடி வாங்கின அப்படிங்கிறத பத்தி வீட்டுல சொல்லியிருந்தியன்னா அப்பாவுக்கு உன் மேல கொஞ்சம் அபிப்பிராயம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, வீட்டுக்கு வந்ததோடையே சித்தி என்ன சொன்னாங்க? இது மாதிரி நான் தான் காரணம், நான் தான் யாருக்கிட்டையாவது வம்பிழுத்திருப்பேன், அதான் அடி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால நான் இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும், இங்க பாரு கதிர், நீ இப்படியே அமைதியா இருந்தியன்னா உன்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனா, எனக்கு வேற வழி இல்லை, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். ஏதாவது சொல்ல போனா அது நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இதே மாதிரி இன்னும் எத்தனை படிகளை நீ தாங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன். உனக்கு இப்ப பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வருதுல்ல, அதுல முதல்ல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும், சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஜானகியும் மாயாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததோட தனா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரகுராம் டக்குன்னு எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அப்ப எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, தனாவோட லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா நினைக்கிறாங்க, ஆகா, நம்ம சொன்னதை பத்தி தான் அண்ணன் யோசிக்கிறாரு போல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனாவோட வாழ்க்கைக்கு நாளைக்கு நான் ஒரு கடைசியா முடிவெடுக்க போறேன், இதனால தனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி நினைக்கிறாங்க, ஒருவேளை தனாவையும் கதிரையும் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம ஜானகி நினைக்கிறாங்க. அப்ப பத்மா நேரா ஜானகிட்ட, அண்ணி இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கதிர் பைக்ல இருந்து கீழே வந்துட்டானா, கை கால்ல எல்லாம் அடிபட்டு வீட்டுல உட்காந்துருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி மாயாவும் அதிர்ச்சியாகி நேரா போயிட்டு கதிரை பாக்குறாங்க. கதிரோட கை கால்ல அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சியாகி கதிர் கிட்ட, கதிர் என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்க, அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை, நான் பைக்ல போயிட்டு வரும் பொழுது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா கேக்குறாங்க, கதிர், அம்மா கிட்ட கூடயா நீ போய் சொல்லணும் அப்படின்னு.
அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் தனா அப்படி கதிர் என்ன போய் சொல்றான் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, மாயா நானும் கதிரும் கோயிலுக்கு போயிருந்தோம் சாமி கும்பிடலாம் அப்படிங்கறதுக்காக. அப்ப 2 பேரும் வாலண்டியரே வந்து என்கிட்ட வம்பு வளர்த்தாங்க. அப்ப அவங்க வந்துட்டு என்னை அடிக்க வந்தாங்க. கதிர் வந்துட்டு இடையில புகுந்து என்னை காப்பாத்தினான். அவன் மட்டும் காப்பாத்தாம இருந்தா அவனுங்க வந்து என்னை அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு தானே அது அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, அத்தை எனக்கு தெரியல அத்தை யாருன்னு. ஆனா எனக்கு என்னமோ அந்த கார்த்தி அனுப்பின ஆளா இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா நாள் அவனை வந்து அடிச்சேன, இதனால அவன் கோவப்பட்டு கண்டிப்பா ரவுடிகளை அனுப்பி என் கை காலை ஒடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, இல்லத்த வேற யாருக்கும் தெரியாது. நான் வந்துட்டு பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் ரொம்ப நல்லதுதான்ப்பா அப்படியே சொன்னதுக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா என்னாலதான் கதிர் அடி வாங்கியிருக்காரு, பாவமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஓ கதிருக்காக ஃபீல் பண்றியா அப்படின்னு. அப்ப தனா அமைதியா இருக்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா கவலைப்படாத, கதிருக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப மாயாவும் ஜானகியும் அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. மாயா நேரா ஜானகிட்ட, பிரியமா அந்த கார்த்தி தான் கண்டிப்பா கதிரை வந்து ஆள் வச்சு அடிச்சிருப்பான். ஆனா இதுலயும் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்னடி சொல்ற, கதிர் அடிபட்டு வந்திருக்கான், இதுல போய் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா இங்க பாருங்க, கதிருக்கு அடிபட்டதுல இருந்து தனாதான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும். இதனால நம்ம தனாவும் கதிரும் ஹாப்பியா வாழ்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஐயோ நான் ஒரு முட்டாள், இது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா நீங்க போயிட்டு பாஞ்சு விழுந்து கதிருக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்காதீங்க, எல்லாத்தையுமே தனா பாத்துப்பா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயாவும் ஜானகியும் இந்த பக்கமா வராங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், ஏதாவது வேணும்னா சொல்லு எடுத்துட்டு வர அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, தேங்க்ஸ் தனா அப்படின்னு. அப்புறமா தனா நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், அந்த கார்த்திய பாத்தியா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா நேத்து வந்துட்டு கார்த்திய கையும் களவுமா பிடிச்சிட்டேன். ஆனா அவன் என்னை தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ள போட்டு என்னை சாத்திட்டு ஓடிட்டான். அவனை மட்டும் பிடிச்சிருந்தா இன்னரும் அத்தை மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு அத்தையை நிரபராதி ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அவன் கண்டிப்பா நல்லவனே கிடையாது, அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும். நல்ல வேளை அவன்கிட்டேந்து நீ என்னை காப்பாத்திட்ட, அவன்கிட்டேந்து என்னை நீ காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, சரிதானா அப்படின்னு. அப்புறமா நம்ம கதிர் கேக்குறாரு, இங்க பாருதனா, உங்க அப்பா இது மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அதை பத்தி இப்ப பேச வேணாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் போயிட்டு பேசிக்கிறாங்க. பார்வதி கேக்குறாங்க, என்னக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப பத்மா நேரா பார்வதி கிட்ட, அண்ணன் காலையிலேயே கூப்பிட்டு என்ன சொன்னாரு, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாருல்ல, அது என்ன முக்கியமான விஷயம்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு பார்வதி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம்க்கா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, காலையில அந்த கதிர் அடிபட்டு வந்தானே, அவனுக்கு இந்த தனா சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப நான் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டேன். இதனால அண்ணன் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. அதோட நான் என்ன சொன்ன தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயாவும் ஜானகியும் தான். அவங்க தான் தனா கிட்ட கண்டதையும் சொல்லி தனாவோட மனசை மாத்தி அந்த கொலகாரன் கூட வாழ வைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னதோட அண்ணன் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. அண்ணன் என்ன முடிவெடுத்தாரு தெரியுமா, இனிமே அந்த தனாவும் கதிரும் ஒன்னா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்குதான் அவர் காலையிலேயே கூப்பிட்டு எல்லாரையும் பேசினாரு. நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்வதி சொல்றாங்க, அக்கா அந்த கதிர் இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணா, அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல தப்பே இல்லை அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கதிருக்கும் தனாவுக்கும் விவாகரத்து ஆகட்டும், அதுக்கப்புறம் சீனு வந்ததோட சீனுவுக்கும் மாயாவுக்கும் விவாகரத்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாயாவையும் சீனுவையும் விரட்டி அடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி தனாவை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சீனுவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நல்லபடியா அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, சூப்பர் அக்கா, அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த வீட்டுல ராஜ்யம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி பார்வதி அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அப்புறம் ஜானகி விடமாட்டாங்களே அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியும் இன்னும் கார்த்தி கேஸ்ல இருந்து ஜானகி இன்னும் வெளியில வரல, ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் அண்ணிய கைது பண்றதுக்கு போலீஸ் வருவாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு.
இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, ஆமா நீ எப்படியா இருந்தாலும் கார்த்தியோட கேஸுக்காக மறுபடியும் ஜானகி அண்ணிய கூட்டிட்டு போயிருவாங்க. உண்மை நிரூபிச்ச பிறகு அண்ணிய மறுபடியும் கைது பண்ணிருவாங்க. அண்ணி இல்லைன்னா கதிர், 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம ரகுராம் வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. அதே நேரம் வக்கீலும் வந்திருக்காரு. வக்கீல பார்த்ததோட நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. எதுக்கு வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, வேற எதுக்கு, அந்த தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, சூப்பரக்கா, காலையிலேயே சூப்பரான விஷயம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, சரி நீ பொறுமையா இரு, நம்ம ஏதாவது சொன்னா அப்புறம் நம்மள எதுவும் சொல்லிடுவாங்க. யாராவது இந்த விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம இடையில சொல்லுவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரகுராம் எல்லாரையும் கூப்பிட்டதோட பாட்டி நேரா ரகுராம் கிட்ட, ரகு என்னப்பா காலையிலேயே வக்கீல் வந்திருக்காரு, ஏன்பா அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, அம்மா ஒரு முக்கியமான முடிவுக்காக தான் உங்க எல்லாரையுமே வர சொன்னேன். வக்கீல் ஐயா, நான் சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இதுல கையெழுத்து போட்டா மட்டும் எல்லாமே ஃபைனல் ஆயிரும் அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க ரகுராம் கிட்ட, இங்க பாருப்பா என்னப்பா இது அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, சொல்றேம்மா அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, அண்ணா என்னன்னா காலையிலேயே வக்கீல கூப்பிட்டுருக்கீங்க, அவரும் ஏதோ கையெழுத்து போடணும்னு சொல்றாரு, என்னன்னா மறுபடியும் சொத்தை பிரிக்க போறீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல பத்மா அப்படின்னு. தனா எங்க அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, தனா மாடியில இருப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, போயிட்டு தனாவை கூட்டிட்டு வா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜானகியும் மாயாவும் இதை பார்த்துட்டு ஒரே சந்தேகத்திலே நிக்கிறாங்க. பத்மா நேரா மாடிக்கு போயிட்டு நேரா தனாவை, தனா உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதோட தனா வராங்க. அப்படியே பத்மா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவனும் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு கதிரை பார்த்து, கதிர் நீயும் வா அப்படின்னு. கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. அப்ப மாயாவுக்கும் ஜானகிக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு. மாயா நேரா ஜானகிட்ட, பெரியமா என்ன பெரியமா இது, காலையிலேயே வக்கீல் வந்திருக்காரு, ஏதோ கையெழுத்துன்னு சொன்னாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகுராம் எல்லாரையும் பார்த்து, எதுக்காக வக்கீல் வந்திருக்காரு, என்ன கையெழுத்துன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு தானே எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் காளி கோவில்ல தனாவையும் கதிரையும் பிரிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தன. ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்டு சில பேரை கூட்டிட்டு வந்துட்டு இந்த பிரிச்சு விடுறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா சட்டப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதான் சட்டப்படி வர வச்சிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ரகு அதுக்கு என்னப்பா பண்ண போற அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவுக்கும் கதிருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு. அப்ப ரகுராம் பாட்டியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, இதுல யாரும் தலையிடக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அவங்களுக்கு அவங்க தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் முக்கியம். அதனால அவங்க தங்கச்சி பொண்ணோட லைஃபை மட்டும் பார்த்தா போகட்டும். தேவையில்லாம என் பொண்ணோட லைஃப்ல தலையிட வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாருங்க நீ, அண்ணன் முடிவெடுத்தது முடிவு எடுத்ததுதான், இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. தனாவோட நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் அண்ணன் இப்படி முடிவெடுக்கிறாரு. அண்ணன் ஒண்ணு தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. அதனால நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா நீ பொண்ணை பெத்திருந்தியன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அண்ணி தேவையில்லாம பேசாதீங்க, தனாவும் எனக்கு பொண்ணு மாதிரிதான், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியன்னா அவளை வாழ வெட்டியா வீட்டுல உட்கார வைக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, அதுக்கு ஒரு கொலகாரன் கூடயா நம்ம பொண்ணை வாழ வைக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, பத்மா தெரியாத பல விஷயங்கள் இருக்கு, தேவையில்லாம இதுல நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு. அப்ப ரகுராம் டக்குன்னு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தனா இங்க வா அப்படின்னு. அப்ப தனா நேரா ரகுராம் பக்கத்துல போக, ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா உன் வாழ்க்கைக்காக மட்டும்தானே நான் முடிவு பண்ணுவேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நீங்க எப்பவுமே என்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான்ப்பா யோசிப்பீங்க, என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நான் கண்டிப்பா உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது என்னோட லைஃப்க்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப ரகுராம் எல்லாருக்கும் முன்னாடி, பாத்தீங்களா, என் பொண்ணு என்னைக்குமே என்னை மீறி எந்த முடிவு எடுக்க மாட்டா, அவ என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்குறா, நீங்க யாரும் தேவையில்லாம இதுல தலையிடாதீ அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. ஜானகி நேரா தனாவை பார்க்க, நம்ம தனா நேரா ஜானகியை பார்த்து அமைதியா இருக்காங்க. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, தனா
என்ன தனா கையெழுத்து போட போறியா அப்படின்னு. அப்ப தனா எதுவுமே பேசவே இல்லை. நேரா வக்கீல் பக்கத்துல போயிட்டு கையெழுத்து போடுறாங்க. செம ஷாக்கு. அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் வந்து கையெழுத்து போட்டாச்சு, அடுத்ததா கதிர் வந்து கையெழுத்து போடணும் வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம பத்மா நேரா கதிரை பார்த்து அவரோட லைஃப் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்காம போயிட்டு கையெழுத்து போடு விவாகரத்து கொடு அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இவர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் செல்லுபடியாகும், இவர் கையெழுத்து போடலைன்னா செல்லுபடியாகாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் நேரா கதிரை பார்த்து, இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா கதிரை பார்த்து, கதிர் அதுல கையெழுத்து போட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கதிர் நேரா தனாவை பாக்குறாங்க. தனா கையெழுத்து போட்டதோட கதிர் என்ன நினைக்கிறாருன்னா, தனா கையெழுத்து போட்டுட்டா அப்படின்னா நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சுதான் அவ கையெழுத்து போட்டிருக்கா. ஒருவேளை நான் தேவை அப்படின்னு நினைச்சா அவ கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் என்ன பண்றாருன்னா நேரா பக்கத்துல போயிட்டு கையெழுத்து போடுறாரு. கதிர் கையெழுத்து போட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டாங்க, இனிமே இவங்க 2 பேருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை, இனிமே இந்த கதிரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி, மாயாவுக்கும் ரொம்ப ஷாக்கு. மாயா நேரா கதிரை பார்த்து, கதிர் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, கதிர் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா எங்க என் முடிவை ஏத்துக்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சேன், நீ என் பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்ட அப்படின்னு. அப்ப தனா நேரா ரகுராம பார்த்து, அப்பா என்னைக்குமே நான் உங்க பொண்ணுதான், என்னைக்குமே உங்களோட பேச்சை நான் என்னைக்குமே மீற மாட்டேன், உங்களோட முடிவு தான் எனக்கு முக்கியம், நான் என்னைக்குமே உங்க பேச்சை கேட்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா இனிமே உனக்கு விடுதலை, கொலகாரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கதிர் வெளியில போயிட்டு அழுகிறாரு. மாயா ஓடி போய் கதிரை பார்த்து, கதிர் ஏன்டா இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்த, அவங்க கையெழுத்து போட சொன்னா உடனே கையெழுத்து போட்டுருவியா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா என்னை என்ன பண்ண சொல்ற, தனா கையெழுத்து போட்டுட்டா, நான் கையெழுத்து போடாம இருந்தா இதுல என்ன இருக்கு, பிரயோஜனமே இல்லை. தனா வந்துட்டு என்னதான் அவங்க அப்பா பேச்ச கேட்டாலும் ஏன் அவ கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டாளா, அவ கையெழுத்து போடாம இருந்திருக்கலாம்ல, அவ அப்பா பேச்சு தானே முக்கியம்னு கையெழுத்து போட்டா, அதே மாதிரி நான் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு தானே கையெழுத்து போட்டா, நான் கையெழுத்து போட்டுட்டேன், இனிமே அவளுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை, அவ ஆசைப்பட்ட மாதிரி நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஜானகி ஓடி வந்து கதிரை தடுத்து, கதிர் எங்க போற அப்படின்னு கேட்க, கதிர் சொல்றாரு, அத்தை என்னை விடுங்கத்தான், நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு. ஜானகி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு இந்த வீட்டை விட்டு போனேன் நானும் உன் கூட வந்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன் தான் நீங்க என் கூட வரீங்க, அத்தை நீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இல்ல கதிர் நீ என் மாப்பிள்ள, உன்னை கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இங்க பாரு தனா ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, பத்மா டக்குன்னு ஜானகியை பார்த்து, அண்ணி இந்த வீட்டுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை, இவனை எதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.